அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற ஆண்டு தராவீஹுக்கு பிறகு மஹ்ஷர் பெருவழியில் என்ற தலைப்பின் கீழ் மாதம் முழுவதும் பேசியிருந்தோம். கடைசி நாளிலே அல்லாஹு தஆலா ஆயுளை நீட்டாவிட்டால் சுவனத்தில் சந்திப்போம், ஆயுளை அல்லாஹ் நீட்டி கொடுத்தால் சுவனத்தை பற்றி உண்டான செய்திகளோடு சந்திப்போம் என்று நாம் முடித்திருந்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஆயுளை நீட்டி தந்திருக்கிறான். இதோ இந்த ஆண்டு ரமதான் முழுவதும் சுவனத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். சுவனச் சோலையில் நாம் சிறிது உலா வருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனம் சொர்க்கம் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு ஆர்வம், ஒரு தேட்டம் எல்லாம் ஒருமிக்க ஒரு மூமினுக்கு வந்து சேரும். நிச்சயமாக ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு சுவனத்தின் மீது ஆசை இருக்கும், இல்லை பேராசை இருக்கும். சுவனத்தின் மீது தேட்டம் இருக்கும். சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை கேட்க வேண்டும். காரணம், நபிமார்கள் அத்துணை பேர்களும் சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு இருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், சொர்க்கத்துடைய வாரிசுதாரராக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஃபிரௌனுடைய மனைவி கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ரப்பி இப்னிலி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி, யா அல்லாஹ் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டி தருவாயாக என்று ஃபிரௌனுடைய மனைவி கேட்ட துஆவை எல்லா மூமினும் கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சுவனத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சஹாபாக்கள் கேட்ட துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள், கேட்க சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும். காரணம், அந்த சுவனத்திற்கு உரித்தானவர்கள் நாம் தான், மூமின்கள் தான், முஸ்லிம்கள் தான். அந்த சுவனத்திற்கு உரிமையானவர்கள் நாம் தான், முஸ்லிம்கள் தான், மூமின்கள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திற்கு உரிமை நமக்கு உண்டு. அதே நேரத்திலே சுவனத்திற்குண்டான தகுதியையும் நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஈமான் கொண்டிருப்பதும் நல்ல அமல்கள் செய்வதும் சுவனத்திற்கு தகுதியாக இருக்கிறது. கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை தங்குமிடமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திற்கு உரிமையானவர்கள் நாம் என்கின்ற அதே நேரத்திலே சுவனத்திற்கு தகுதியானவர்களாகவும் நாம் ஆகிவிட வேண்டும். சுவனம் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. சுவனம் இனி படைக்கப்பட போவது அல்ல. சுவனம் இனிமேல்தான் படைக்கப்படும் என்பது அல்ல. சுவனம் ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது சுவனத்தை சுற்றி பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சுவனத்தில் நுழைந்தேன், அங்கு ஒரு மாளிகையை கண்டேன் என்று கூறுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவர்களுக்கு சொந்தமான மாளிகையை நான் சுவனத்திலே பார்த்தேன் என்று கூறுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலடி சப்தத்தை, காலணியுடைய சப்தத்தை நான் சுவனத்தில் கேட்டேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் சுவனம் ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனம் எப்படி இருக்கும் என்பது
அனைவர்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண்குளிர்ச்சியான எதை நாம் மறைத்து வைத்திருக்கிறோமோ அந்த சொர்க்கத்தை ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு உயிரும் அறியவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுவார்கள், என்னுடைய நல் அடியார்களுக்கு நான் சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத, மாலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத சோனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்தை இதுவரை எந்த கண்ணும் பார்த்திருக்கவில்லை நபிகளாரை தவிர, சுவனத்தை பற்றி எந்த காதும் கேட்டிருக்கவில்லை, சுவனத்தை பற்றி எந்த உள்ளமும் சிந்தித்திருக்கவில்லை, யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு கால் நீங்கள் இன்றைய ஏஐயை வைத்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டு அது ஒன்றை உங்களுக்கு காண்பித்தாலும் அதை விடவும் கற்பனைகளுக்கு அது அப்பாற்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் சிந்திக்கவே முடியாத சொர்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் நமக்கு விளங்குகின்ற அடிப்படையில் சில செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளை பார்க்கின்ற பொழுதே, அவைகளை கேட்கின்ற பொழுதே உள்ளமெல்லாம் ஆசைப்படுகிறது அதில் நுழைந்து விட வேண்டும் என்றால், அவைகளை தாண்டி இருக்கின்ற சோனத்தை நாம் பார்த்தால் நம்முடைய உள்ளங்கள் எவ்வாறு ஆசை கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலே சோனத்தின் வர்ணனைகளை நாம் சிறிது சிறிதாக பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு நாம் சென்று விடுவோம். இன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டிய ஒரு இரவு, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மின் மீது 10 தடவை ஸலவாத் சொல்லுகிறான், 10 ரஹ்மத்துகளை பொழிகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான். என் மீது யார் அதிகமாக ஸலவாத் சொல்வார்களோ சொர்க்கத்தில் என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஸலவாத் சொல்லுங்கள், அந்த ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளாருடைய அறிமுகம் கிடைக்கிறது, நபிகளாருடைய நெருக்கம் கிடைக்கிறது, நபிகளாருடைய சிபாரிசு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. ஏன் நாம் ஸலவாத்தை தவறவிட வேண்டும்? எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.